வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, நேற்று வந்த ஒரு ஜாதகம், இன்னைக்கு டிக்டாக்ல ஒரு விஷயம் பேசியிருப்பேன். ஜாதகத்தை வந்து பொருத்தத்துக்கு வந்த ஒரு ஜாதகத்தை சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு 2 ஜாதகம் இருக்கு. அதில் முதல் ஒரு ஜாதகத்தை, இந்த 2 ஜாதகத்தை பொருத்தம் ஏன் 2 பேரும் பொருந்தலை அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை சொல்றதுக்காக இந்த ஜாதகம். சரி, முதலாவது நிலையாக 2 ஜாதகமும் போடுறேன். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை. ஸோ அவங்க பெர்மிஷன் வாங்கலைன்றதுனால டீட்டெயிலை ஹைட் பண்ணிவிட்டு தசாபுத்தி அமைப்புகளை நானே சொல்கிறேன். ஓகேங்களா? ஜாதக கட்டத்தை பார்த்துக்கோங்க. ஸோ ஜாதகத்தில் மாப்பிள்ளையோட ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம். ஓகே, மாப்பிள்ளையோட ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தனுசு லக்னம், 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், 9வது இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், ராகு, 12ஆம் இடத்துல ராகு. இது வந்து மாப்பிள்ளையுடைய ஜாதகம். பொண்ணுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, துலாம் லக்னமாகி ரிஷப லக்னமாகி லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் கேது, லக்னத்துக்கு 5ல் தேய்பிரை சந்திரன் குரு, லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் புதனும் சூரியனும், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல லக்னாதிபதி வலுத்து லக்னத்தோட தொடர்பு. ஸோ லக்னத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்காரு, 8ஆம் இடத்துல ராகு அண்ட் 9ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய ஜாதகம். சரி, இந்த ஜாதகம் போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் டிலே பண்ணிட்டு சில விஷயங்கள் சொல்றேன். சரி, இப்ப கரண்ட்லி பொண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ராகு தசை. ஓகேங்களா? ராகு தசையில நன்னு எக்ஸாக்டா வரணும் அப்படின்னா ராகு தசையில சுக்கிரன் புத்தி, அடுத்து ராகு தசையில சூரியன் புத்தி. ஓகேங்களா? பாய்க்கு இப்ப நடந்து அந்த காய்க்கு வந்து நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது குரு தசை. குரு தசையில சரியா சொன்னது போல குரு தசையில கேது புத்தி, அடுத்து குரு தசையில சுக்கிரன் புத்தி. ஓகே, குரு தசையில கேது புத்தி, அடுத்து குரு தசையில சுக்கிரன் புத்தி. ஓகே, குரு தசையில கேது புத்தின்றது ஆல்ரெடி 6ஆம் இடத்தோட சம்பந்தம் வந்தாச்சு. ஓகேங்களா? பொண்ணோட ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோடைய சம்பந்தத்துல தசாபுத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் இன்னும் வேர்ஸ் ஆக்குற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல எப்படிங்க ஒரே வார்த்தையில உங்களால இதெல்லாம் சொல்லிட முடியும்? ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, தசாபுத்தி அமைப்புகளை எப்பொழுதும் வேர்ஸ்டா பண்ணக்கூடிய சில தன்மையில என்ன வந்துடும்? கோச்சார அஷ்டம சனி, ஜென்ம சனி வரும். இந்த அஷ்டம சனி எல்லா இடங்கள்லையும் பாருங்க. அஷ்டம சனியில கூட பரவாயில்ல, கல்யாண விஷயங்களை பண்ணிக்கலாம். ஜென்ம சனியெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த அஷ்டம சனி இன்னும் 2.5 வருஷம் இருக்கே ஐயா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமா, இன்னும் 2.5 வருஷத்துல அஷ்டம சனி வரப்போகுது. தசாபுத்தி அமைப்புகள் எப்பொழுதுமேங்க திருமணமாகி ஒரு 5 வருஷம் வரைக்கும் எந்த விதமான 6, 8 அமைப்புகளோ, கோச்சார அமைப்புகளோ, இந்த மாரக பாதக அமைப்புகளோ எதுவும் இல்லாத நிலையில இருக்கணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தரோட போயிட்டு இருக்க போறீங்க. நாங்க 10 வருஷம் காதல் பண்ணோங்க. பண்ணுங்க, யார் வேணாம்னு சொன்னா. 11வது வருஷம் ஒரு வீட்டுல வாழும்போது தானே கிரகங்கள் தன்னோட வேலையே ஆரம்பிக்குது. இவ்வளவுனா 10 வருஷம் கல்யாணம் பண்ணவங்க, காதல் பண்றவங்க நல்லா தான் காதல் பண்றாங்க. கல்யாணம் பண்ணோடனே தானே ஒரு வருஷத்துல பிரச்சனைகள் வருது. அந்த அமைப்புகள்ல அவங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் 2 பேருக்குமே பார்க்கும்போதே 6, 8 அமைப்பு. ஓகேங்களா? இதை ஏன் வந்து டீட்டெயிலா உள்ள போக வேணாம். ஆனா இந்த அமைப்புகள்ல எதனோட அடிப்படையில பொருந்தாதுன்னு சொல்றீங்க? முதலாவது விஷயமாக, பாய்க்கு ராசி லக்னத்தோட செவ்வாய் தொடர்பு. செவ்வாய் பாபர் இல்லைங்களே அப்படின்னு கேட்டா, செவ்வாய் முக்கால் பாபர். முக்கால் பாபர் இருக்கக்கூடிய செவ்வாய் முன் யோசனை இல்லாத முரட்டுத்தனமான நபரா இருப்பாரு. நான் அப்படியே சொன்னேன். அப்பதான் அவங்க அது சொன்னாங்க. டின்னர் அன்னைக்கு கூட எங்க வீட்டுல பிரச்சனை தாங்க, வெட்டிங் டின்னர் அன்னைக்கு. பொண்ணு அப்படி இல்லை. பொண்ணு அதுக்கு நேர். பொண்ணுக்கு கோபம், அவங்க சொன்னாங்க பொண்ணுக்கு கோபம் வருங்க. பொண்ணுக்கு கோபம்லாம் வரும். குணத்தின் அடிப்படையில ராசி லக்னத்தோட குரு தொடர்பு கொண்டுட்டாலே அவங்க ஒரு மாதிரியான குணமான பெண் தானே அப்படின்னோடனே, பொண்ணுக்கு ராசி லக்னத்தோட குரு வேறு எந்த பாபர் தொடர்பும் இல்லை. அமாவாசை சந்திரன் ராசியில இருக்காருனாலும் கூட, அமாவாசை சந்திரன் ஒளியா இருந்தா பொலிவா இருப்பாங்க. ஒளி இல்லைன்னா அந்த அளவுக்கு பெரிய அமைப்புல ஃபேஸ்ல அப்படி எந்த மாற்றங்களும் தெரியாது. ஆனா இங்க வரக்கூடிய அஷ்டம சனி நிச்சயமாக சில பாதிப்புகளை கொடுத்தே தான் தீரும். சரிங்களா? முதலாவது நிலையாக ராசி லக்ன அமைப்பை பார்த்துக்கிட்டோமா. அண்ட் லக்னமே பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டக லக்னத்தை பொருத்தி வச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. 10 பொருத்தம் குப்பைன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு வயசு பத்தலன்னு அன்னைக்கு ஒரு ஐயா வந்து சொன்னாரு. ஆனா அதோ 10 பொருத்தத்தால சேர்த்து வச்ச ஜாதகம் தானே, இதுக்கு என்ன கருத்து சொல்றீங்க? நாங்க முதல்ல எடுத்தோம் கேட்டேன், 10 பொருத்தம் பார்த்தீங்களா? ஆமாங்க, 3 இடத்துல பார்த்தோம். லக்னமே சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா? லக்ன சஷ்டாஷ்டகம். ஒன்னொன்னே ஒரு மாதிரி வந்து பேசுறீங்கல்ல. சரி, 10 பொருத்தத்துல நீங்க நிரூபிக்க முடியாம நான் பார்த்தோன்னே சொல்ற விஷயங்கள் அப்படியே ஒன்னொன்னா எடுக்கட்டா. முதலாவது விஷயம் லக்ன சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா? 2வது விஷயம்
ராசி லக்னத்தோட சுபர் தொடர்பு கொண்டவர்களை ராசி லக்னத்தோட சுபரோடவே சேருங்க. 2வது தப்பு வந்துடுச்சா? அடுத்தது 3வதான அமைப்பு. குணத்தை நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். 3வதான அமைப்புல 2 பேரோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஃபிமிலியரான விஷயம், ஒருத்தருக்கு 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட தசாபுத்தி அமைப்பு, ஒருத்தருக்கு 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட தசாபுத்தி அமைப்பு. இதற்கு அடுத்த நிலையில 2 பேருக்கும் அடுத்து அஷ்டம சனி. ஓகேங்களா? இங்க 10 பொருத்தம் முட்டாள்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு, உங்களுக்கு வயசு பத்தாது, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டுன்னு. நான் அப்படி அவர்கிட்ட நான் கொஞ்சம் ரூடா தான் கமெண்ட் போட சொன்னேன். இவ்வளவு படிச்சு கிளி பிள்ளைக்கு சேர கிளி மாதிரி ஒப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, கிளி மாதிரி ஒப்பிச்சு கூட பலருக்கு அருவு வர மாட்டேங்குது ஐயா அப்படின்னு கமெண்ட் போடுங்கன்னா, அதே மாதிரி தான் அட்மின் போட்டிருந்தாங்க. கண் கூட பார்க்கும் போதே இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயம். இது எல்லாத்தை விட 2 பேருக்குமே புத்திர தாமத அமைப்பு இருக்கு. கண்ணு பார்த்தோன்னே அப்படி தெரியுற விஷயம் இருக்குல்ல. அந்த பொண்ணோட அம்மாக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்ச அந்த அம்மா புத்திர தாமத விஷயம் இருக்குயா, எனக்கும் தெரியும் அப்படின்னாங்க. இவருக்கு ராசிக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு இருக்கிறாரு. சூப்பர் தான். ஆனா அட்டமாதிபதி குழந்தையை தாமதப்படுத்துவார்ல பொண்ணுக்கு. மாப்பிள்ளைக்கு 5ஆம் இடத்தோட ராசிக்கு, ஆமா, லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை இவர் பாபத்துவமான சனி பார்க்கிறார். இந்த இடத்துல இந்த வக்கரம் கக்கரம் இந்த விஷயத்துக்குலாம் நான் கேட்டாங்க வக்கரம் பத்தி. அப்ப சொன்னேன், அங்க அவர் குருவா இல்லம்மா மாறி போய் வக்கர நிலையில மாறி அப்படின்னு. 5ஆம் இடத்த இந்த சூரியனால் பாபத்துவப்படுத்தப்பட்ட சனியின் பார்வை 5ஆம் இடத்துக்கு வந்துருது. ஓகேங்களா? அடுத்ததாக ராசிக்கு 5ஆம் இடத்த பாதகாத அந்த 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 கேந்திர அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அப்படி சாதகம் இல்லாத தன்மை இருக்கக்கூடிய புதன். சரி, என்னங்க குழந்தை இருக்குமா இல்லையா? கண்டிப்பான அமைப்புகள்ல 2 பேருக்குமே குழந்தை இருக்கும். தாமதமா இருக்கும். அதுக்கிடையில 6, 8 தசாபுத்தி அமைப்பு, அஷ்டம சனி 2 பேரும் கோட்டை அப்படி இப்படின்னு கொண்டுட்டு போகும். பொண்ணுக்கு செவ்வாய் பார்த்த ராகு அப்படின்ற அமைப்புகள்ல அடுத்து வில்லங்கமான சில அமைப்புகள், உடல் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள் அப்படி இப்படின்னு இருக்கும் அஷ்டம சனி காலகட்டத்துல. இதெல்லாம் கண் கூட பார்க்கும் போதே தெரியணுங்க. இதெல்லாம் உங்களோட 10 பொருத்தத்துல தெரியுமா? நட்சத்திர சாரத்தோடைய காலில் நிக்கிறதெல்லாம் அதெல்லாம் தெரியாது. இங்க பார்க்கும் போதே உங்களுக்கு விஷயம் 10 பொருத்தம்ன்றது வாழ்வியலுக்கு தேவையில்லாதங்க. எதங்க பொருத்துறீங்க? யோனி பொருத்தம்னு பொருத்துறீங்க. பார்க்காத ஒருத்தரோட யோனி பத்தி நீங்க எப்படி பேசுறீங்க? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அறிவுக்கு ஒவ்வாதது. ஓகேங்களா? அது இங்க பார்க்கும் போதே தெரியுதுமா அஷ்டம சனி. அஷ்டம சனிலாம் நான் ரிஸ்க் எடுத்து சேர்க்கிறதே இல்லைங்க. சிம்மராசிக்காரங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க பொருத்தத்தை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அன்னைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க தான். ஆனா அது நல்லா இருந்தது. ரிஸ்க் இல்லாம இருந்தது. தசாபுத்தி அமைப்பெல்லாம் நல்லா இருந்தது, சேர்த்தோம். இதுக்கு பிறகு வர்ற கொஞ்சம் எனக்கு டவுட் வந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேங்க. எனக்கு இதுல கொஞ்சம் நிறைய ஒரு பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்னோட மன நிறைவால இந்த அமைப்புகள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து அப்படியே ஒன்னொன்னா எழுதி தனித்தனியா வச்சு பாருங்க. நான் எனக்கு கொஞ்சம் இருக்கிற அந்த புத்தியில கொஞ்சம் அனுபவத்துல டப்பு 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 டப்புன்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு 5 நிமிஷத்துல எவ்வளவோ அந்த அம்மா கிட்ட விளக்கிட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணி தான் சொன்னாங்க, எல்லாம் முடிய போற விஷயம் தான், நீங்க தெளிவாவே சொல்லிருங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த அமைப்புகள்ல தெளிவான நிலைகள்ல உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில குப்பைகளை நம்ப மாட்டீங்க. இதுல ஜோதிடம்ன்றது கணிப்பு மட்டும்தான். அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப ஏன் நீங்களாம் செந்தூரம் வச்சிருக்கீங்க? எனக்கு பிடிக்குதுயா நான் வைக்கிறேன். என்ன செக் பண்ணாதீங்க. ஜோசியம் எப்படி இருக்குன்றத செக் பண்ணுங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு இது கும்பிடுவேன், நாளைக்கு திடீர்னு கையில நடந்து போவேன், கால் மேல வச்சு நடந்து போவேன். நான் சொன்னேனா இந்த ஜோசியத்தை பார்த்து இந்த பரிகாரம் பண்ணா கையில நடக்க வேணாம், காலில் நடக்க வேணாம், கையில நடக்கலான்னு? அதெல்லாம் இல்லை. எனக்கு என்ன பிடிக்குமோ நான் செய்வேன். என்கிட்ட இருந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னோட ஜோசிய நாலேஜ் மட்டும்தான். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.